இந்த வருடம் மண்டலகால சபரிமலை நடை திறந்த பிறகு தினமும் பல மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக தினமும் வருகின்றனர். ஆனால் பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தருவதில் கேரள காவல்துறை, தேவசம் போர்டு, வனத்துறை ஆகிய அரசு துறைகளுக்குள் ஒருங்கிணைப்பு இல்லாததால் ஐயனை காண வரும் பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். பத்தனம்திட்டையில் இருந்து ஆரம்பமாகும் பக்தர்களின் சங்கடங்கள் தரிசனம் முடிந்து திரும்ப நிலக்கல் வரும் வரை தொடர்கிறது. திருப்பதி மாடல் என்று பக்தர்களை மணிக்கணக்கில் கூண்டுக்குள் அடைத்து வைத்து திறந்துவிட்டால் திரும்பவும் ஆங்காங்கே கயிறு கட்டி மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்து பக்தர்களின் பொறுமையை சோதிக்கின்றனர். இந்த மண்டல காலம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்துதான் தரிசனம் செய்ய சூழல் உள்ளது. கேரள காவல்துறையினர் வெர்ச்சுவல் கியூ என்னும் பெயரில் ஆன்லைன் போர்ட்டல் வழி பக்தர்கள் முன்பதிவு செய்து சென்றாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான் உள்ளது. பிறகு ஏன் தான் இந்த கியூ வரிசையை ஏற்படுத்தி உள்ளனர் என்று பக்தர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு காவல்துறையினரிடம் எந்தவித பதிலும் இல்லை. தரிசனம் முடிந்து பம்பை வந்தாலும் திரும்ப பக்தர்கள் நிலக்கல் செல்ல கேரள அரசு பேருந்துகளில் தான் செல்ல வேண்டும். அந்த பேருந்துகளில் பக்தர்கள் வரிசையாக ஏறுவதற்கு எந்த ஒரு வசதியும் செய்து தராமல் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடன் வரும் பக்தர்கள் பஸ்ஸில் ஏறுவதற்கு படும் பாடு சொல்ல வார்த்தைகளே இல்லை. வரிசையாக நின்று ஏறுவதற்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாததால் பக்தர்கள் முண்டி அடித்து ஏறுவதால் அநேக பக்தர்கள் காயம்பட்டு ஊர் திரும்ப வேண்டியுள்ளது. சபரிமலையில் ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் இனிமேல் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் கேரள அரசு செயல்படுவதாக பக்தர்கள் தங்களுக்குள் பேசி செல்கின்றனர். விரதம் இருந்து ஐயப்பனை காண வரும் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் பக்தர்களிடம் இருந்து வருமானத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் அரசாக கேரள அரசு செயல்படுவதாக அனைத்து மாநில பக்தர்களும் வேதனையுடன் புலம்பி திரும்பிச் செல்கின்றனர். நேற்றைய நாளில் மட்டும் 93,900 பேர் சபரிமலையில் 18ஆம் படி வழியாக ஐயப்பனை தரிசித்ததாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.